விஜய் சிஎம் ஆகிறதுக்கு முன்பு ஒரே விஷயம் தான் பேசினார், திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்ட்டு. ஸோ இப்போ என்ன கேள்வி இருக்குன்னா, இப்போ விஜய் என்ன பேச போகிறாரு, பேசுறதுக்கு என்ன இருக்க போகுது விஜய்கிட்ட? ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் பாவம். அதுவும் டிஎம்கே அலோவ் பண்ணிச்சு சொல்ல மாட்டேன், பட் ஆப்வியஸ்லி டிஎம்கே இஸ் அக்ரீட். எஸ், தாவேகா சப்போர்ட்டில் கவர்மெண்ட் வரணும், தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட ஆலோசனை பண்ணி சப்போர்ட் கொடுத்துருக்கு. காங்கிரஸ் அது பாட்டுக்கு போயிடுச்சு, பேசாமல் கீசாமல் போயிடுச்சு. அது அப்படி தான் கொஞ்சம். பட் கேள்வி இப்போ என்னன்னா, விஜய் என்ன பேச போகிறாரு, விஜய் கிட்ட பேச்சு பொருள் என்ன இருக்க போகுது? இல்லை பேசவே மாட்டிங்களா விஜய்? இப்போ சிஎம் ஆகிட்டீங்க, பேச தேவையில்லையா? எதுவுமே ப்ரெஸ்ஸை பார்க்கறதில்ல. மக்களை சந்திக்கும் போது ஸ்பீச் கொடுப்பீங்களா, இல்லை சந்திச்சுட்டு போயிடுவீங்களா? பெரிய கேள்வி இருக்கு, பார்ப்போம்.